காட்டில் நடந்த ஒரு சாகசம். ஒரு நாள் அப்பா, அம்மா, பையன் கண்ணன், பொண்ணு மித்ரா நால்வரும் சேர்ந்து காட்டுக்குள் சுற்றி பார்க்கச் சென்றார்கள். பச்சை மரங்கள், பறவைகளின் கீச்சு, சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தது. அம்மா, அந்த அழகான பட்டாம்பூச்சியை பாரு என்று சொல்லிக்கொண்டே கண்ணனும் மித்ராவும் மெதுவாக நடந்து சென்றார்கள். அப்பா, அம்மா மரங்களை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் கண்ணன், மித்ரா இருவரும் வழி தவறி காணாமல் போய்விட்டார்கள். கண்ணா, மித்ரா என்று அப்பா, அம்மா அழைத்தார்கள். குழந்தைகளும் பயப்படாமல், நாம் ஒரே இடத்தில் இருந்தால் அம்மா, அப்பா கண்டுபிடிப்பார்கள் என்று கைப்பிடித்து உட்கார்ந்தார்கள். அப்போது ஒரு நல்ல யானை அவர்களை பார்த்தது. யானை துதிக்கையை ஆட்டி சத்தம் செய்தது. அந்த சத்தத்தை கேட்ட அப்பா, அம்மா ஓடி வந்தார்கள். அப்பா, அம்மா என்று குழந்தைகள் சந்தோஷமாக ஓடி கட்டி கொண்டார்கள். அம்மா சொன்னார், இனி எப்போதும் அம்மா, அப்பா கையை விடக்கூடாது. அனைவரும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினார்கள். கதை சொல்லும் பாடம்: எப்போதும் குடும்பத்துடன் சேர்ந்து இருக்க வேண்டும். காட்டில் பயப்படாமல் புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டும்.